மின்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மின்ன நிகழ்ச்சியில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் குருபரன் அவர்களும் அதேபோல் மௌலவி முனாஜித் அவர்களையும் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். இந்த வகையில் முதலாவதாக குருபரன் அவர்களே, தற்பொழுது நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதிலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியுடன் இணைந்திருந்தீர்கள். அன்று இருந்த விடுதலை புலிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியாக மூச்செடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்று மீண்டும் யுத்தம் முடிந்தது என்பது பொழுது மீண்டும் ஒரு நிலைமை மோசமாக ஏற்பட்டிருந்த நிலைமை சிறுபான்மையினர் வாழ முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. தற்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த நிலைமையை என்ன வகையில் பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கின்றேன், நான் குறிப்பாக இந்த வடபகுதி மக்களை பற்றி நான் கூடுதலாக பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் கூடுதலாக இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் வடபகுதி மக்கள் பலவிதமான துன்பங்கள், காணாமல் போனதிலிருந்து வடக்கு கிழக்கு மக்கள் என்றால் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உயர் பாதுகாப்பு நிலையமாக இருக்கலாம், காணாமல் போவதாக இருக்கலாம், யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம், அகதிகளாக இருந்திருக்கலாம், தாயின்றி தந்தையின்றி கணவனின்றி வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் நினைக்கிறேன் ஒரு சற்று மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமோ இல்லையோ என்று இயக்கத்தில் பலர் இருந்தார்கள் தான். ஆனால் ஓரளவிற்கு அவர்கள் இந்த ஆளுநரை மாற்றிய விடயமே ஒரு முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். ஒரு சிவிலியன் இரண்டு ஆளுநர்களும் மாற்றப்பட்ட விடயங்களை நல்ல ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, பல விடயங்கள் இப்ப அதாவது சிறையிலே இருக்கின்ற இளைஞர்கள் பற்றிய விவரங்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு அதை சேகரித்து விட்டார்கள். அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. எனவே இப்படியான விடயங்களை பல பாசிட்டிவாக, அரசாங்கம் எதையும் நெகட்டிவாக பார்க்கவில்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சியிலே பல விடயங்கள் எதிராக பார்க்கப்பட்டன. தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்தது என்றால் அதுக்கு அங்கே ஒரு முட்டுக்கட்டை ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஆட்சியில் அப்படி ஒன்று இல்லை என்கின்ற பார்வையை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது விரும்பி நான் சொல்லவில்லை, என்ன நானும் ஐயத்தோடு ஆனால் ஆட்சி மாற்றத்துக்காக ஆதரவு வழங்கியவர்கள். ஆனாலும் இன்று பல விடயங்கள் ஓரளவிற்கு முன்னேற்றம் காணப்படுகின்றது என்பதை கூறியாக வேண்டும். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற நியமனங்கள் பற்றி கூட அல்லது மேல்குடியேற்றம் சம்பந்தமாக கூட இன்றைக்கு கூட்டமைப்பு என்ன சொல்கின்றது அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி கூட்டமைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் குறிப்பாக கூட்டமைப்பின் இந்த செல்வாக்கு காரணம் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அதாவது அந்த ஆதரவினை வழங்குவது. உண்மையில் பார்த்தீர்கள் பலர் இந்த தமிழ் பேசும் கட்சிகள் ஆளுங்கட்சியில் சென்று அமைச்சர் பதவிகளை எடுக்கின்றன. ஆனால் அதில் கூட ஆரம்ப காலகட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் அமைச்சர் பதவி எடுக்க போகிறார் என்ற கதை வந்தது. ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் திட்டவட்டமாக கூறியிருந்தார், அதாவது நாங்கள் அமைச்சர் பதவியை எடுக்க மாட்டோம் என்பதனை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெளிவாக, அரியநேந்திரன் அவர்கள் கூட தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் இந்த எதிர்க்கட்சியில் இருந்து ஆதரவு செய்கின்ற விதத்தை தான் மறைந்த தலைவர் உண்மையில் அஷ்ரப் அவர்கள், அதாவது உண்மையில் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு சிறந்த தலைமையை வழங்கியவர் என்று எவரும் இல்லை அவரை தவிர. அவரும் கூறினார், அபிவிருத்தியை செய்பவனாக இராதே, செய்விப்பவனாக இராதே என்று. ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது சிலர் என்ன அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி ஆரம்பிக்க காலகட்டத்தில் இருந்து எதிர்கட்சியில் இருந்துதான் தமிழ் பேசும் மக்களுக்கான உரிமைகளை பேசி வந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் 1965 ஆண்டு பவர் டிவில்யூஷன், அதாவது பவர் டிவில்யூஷனுக்காக மாத்திரம் அதிகார பரவலுக்காக அமைச்சராய் நீலன் திருச்செல்லத்தின் தந்தையார் திருச்செல்லம் அவர்களை, அதாவது தேசிய பட்டியலில் செனட்டராக இருந்தவரை மாத்திரம் 2 வருடங்களுக்கு ஆக்கியது பவர் டிவில்யூஷனுக்காக ஆக்கியிருந்தது. ஆனால் அதன் பின்பு அவர்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை அரசாங்க பக்கத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் அமைச்சர் பதவிகள் எடுப்பதில்லை. ஆனால் அதனூடாக இன்று வடகிழக்கிலே தமிழ் அரசு அதிபர்கள் இன்று கவர்னர்கள் மாற்றுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆனால் சிலர் பேசுவது எந்த அமைச்சு கிடைப்பது என்றதை பற்றியும் தமிழ் பேசும் சமூகம் பேசி அதனூடாக நாங்கள் மக்களுக்கு தீர்வை பெறலாம் என்ற கருத்துக்கள் உள்ளாப்படுகின்றன. ஆனால் இன்று பார்த்தோம் என்றால் நூர்லியா பார்த்தோம் என்றால் பிரதானமாக இருக்கின்ற ஜியையும் ஒரு சகோதர மொழியைச் சேர்ந்தவர், ஏஜியை பார்த்தோம் என்றால் 5 டிவிஷன்களையும் இருக்கிறார். அது கொத்மலையாக இருக்கலாம், அல்லது அம்பேகமோ அதாவது ஹட்டனாக இருக்கலாம், அல்லது வளப்புணவாக இருக்கலாம், அல்லது அங்குரக்கத்தையாக இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் சிங்கள உதவி அரசாங்க அதிபர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்து விட்டது, நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்துடன் அமைச்சராக இருக்கிறோம் என்று கூறுகிறவர்களும் எங்களுக்கு முழு இதை பற்றி சிந்திப்பதில்லை. இதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த வகையில் பார்க்கிறீர்கள்?
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே மக்களுடைய தமிழ் மக்களுடைய மனதையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கவில்லை தமிழ் மக்கள் ஒரு பொழுதும் அமைச்சர் பதவி எடுப்பதை ஒரு பெரிய விடயமாக ஒரு பொழுதும் எதிர்பார்க்க உரிமைகளுக்காகத்தான். ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் உண்மையில் வடக்கிலே முதலாவது ஒரு பாரிய அபிவிருத்தியை செய்தவர், அதாவது சிமெண்ட் ஃபேக்டரியை செய்தார். அதை விட வாழைச்சேனை பேப்பர் மில்ஸ், பெரந்தன் கெமிக்கல்ஸ், அதை விட புகையிலை தொழிலாளருக்கான கோட்டா, தங்க கோட்டா தொழிலாளருக்கு பல அபிவிருத்திகளை செய்தவர். ஆனால் மக்கள் கூட பேசுவது செல்வநாயகத்தை. ஏனால் தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கு உரிமைகளை பற்றி தான் பேசுகிறார்களுடைய சலுகைகளை பற்றி பேசுவதில்லை. நினைக்கிறேன் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்பு நீங்கள் கலந்து கொண்ட 3வது மின்னல் நிகழ்ச்சி, அதை எந்த வகையில் பார்க்கிறீர்கள்? அதை நான் பார்க்கின்றேன் என்றால் சந்தோஷமாக பார்க்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மின்னல் ஆரம்பித்த காலத்திலே நான் நினைக்கின்றேன், நான் கொழும்பு யூனியன் பிளேஸில் இருக்கிற கலையரங்கத்திலே தான் நீங்கள் ஆரம்பித்த காலத்திலே இருந்து ஏறத்தாழ நிறைய மின்னல்களை செய்தவன். அதிலும் ஒரு முத்திரையை வதித்த ஒரு விடயம் என்னவென்றால், பிரபாகரன் அவர்களை சந்திக்க நேர்ந்த பொழுது, அதாவது அரசியல் ரீதியாக அழைக்கப்பட்டு சந்தித்த பொழுது, நான் நினைக்கிறேன் அன்று இந்த பொட்டவன் அவர்கள் கொடுத்த அரசியல் விளக்கம் மின்னல் புகழ் குமரகுருபரன் என்று சொன்னார். யாரிடம் கூறினார்? வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களிடம் உங்களை அறிமுகப்படுத்த அவர் அதை என்ன என்று அவர் யோசித்த பொழுது சொன்னார், பல இடங்களிலே பல அரசியல் சக்திகளுக்கு எதிராக இபிடிபிக்கு எதிராக கூட பல கருத்துக்களை முன்வைத்தவர் ஒரு காலத்திலே. உண்மைதான், ஒரு காலத்திலே நான் மிக குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் மிக முக்கியமாக அரசியல் செய்தவன். அப்பொழுது நான் அதாவது கொழும்பு தலைமைத்துவம் கொழும்பு தமிழ் பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் செயற்பட்டேன் பிற்காலத்திலே. அது உங்களை உங்களை மாகாண சபை வரை கொண்டு சென்றது. மாகாண சபை நீங்க வரவிட்டு தான் நாங்கள் உண்மையில் கொஞ்சம் அதே போல நான் சில வேளைகளை நினைப்பதுண்டு, இன்று நான் தனித்திருப்பதற்கும் மின்னல் காரணமோ என்று நான் யோசிப்பதுண்டு. என்றால் அந்த இறுதியாக செய்த, அதாவது இந்த முதலாவதாக பின்னர் பல கால இடைவெளிக்கு பிறகு முதலாவதாக செய்த, ஏனென்றால் சில காலங்களிலே மின்னல் புரோகிராமுக்கு போகக்கூடாது என்கின்ற ஒரு கட்சி தலைமையினுடைய ஒரு பார்வை ஒன்று இருந்தது. எந்த கட்சி? அதாவது நான் இதை தற்போது நான் தனித்திருப்பதற்கு முன்னர் ஜனநாயக மக்கள் முன்னிலையில் இருந்த பொழுது சில அழுத்தங்கள் இருந்தன. நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுதுதான் தனிப்பட்ட ரீதியாக பேசும்போது சொன்னீர்கள், சில தனிமைநிலை கட்சிகள் இப்படியாக என்னதான் ஜனநாயகம் பற்றி பேசினாலும் அல்லது சுப்ரீம் பாடி பற்றி பேசினாலும் தனித்து முடிவு எடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது சின்ன சின்ன கட்சிகள். சில காலங்களிலே எனக்கு அதில் பங்கு பெற்ற முடியாத ஒரு. ஆனால் நீங்கள் தமிழரசு கட்சி, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது அடிக்கடி உங்களை நாங்கள் அழைத்து பேசினோம். காரணம் அகில இலங்கை நீங்களே கூறுவது போல் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் தலைவர் பொட்டம்மானவர்கள் கூட உங்களை மின்னல் புகழ் குமரகுருபரன் என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு அறிமுகப்படுத்தும் அளவுக்கு உங்களுடைய புகழ் மின்னல் எனக்கு நிறைய சந்தர்ப்பத்தை தந்தது. அதை நான் என்று நன்றியோடு அன்று இன்றும் ரங்கதான் இருக்கிறீர்கள். இடையில மின்னல் யாரும் செய்யவில்லை. அந்த பாராட்டுகள் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த சர்வதேச மாற்றத்திலே இன்று இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பாரிய போர் இருக்கிறது. அதில் இலங்கையை இன்று இந்தியா மீட்டு விட்டது சைனாவிடம் இருந்து. மஹிந்த ராஜபக்சன் வீழ்ச்சிக்கு சைனாவின் உறவும் ஒரு காரணம் அல்லவா? அதை எந்த வகையில் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். ஏனென்றால் அந்த பதிலுக்கு வரைக்கும் நான் மௌலிவரிடம் செல்லாமல் இருக்கிறேன். உங்களை முஸ்லீம் காங்கிரசின் ஒரு கொள்கை பரப்பு, வன்னி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளராகத்தான் பல மேடைகளில் பார்த்ததாக செய்திகள் வருகின்றன. ஆனால் அண்மையில் உங்களுடைய நடவடிக்கைகள் அந்த முஸ்லீம் காங்கிரசுடனோ இல்லாமல் அதன் பின்பு இந்த இடையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் அதாவது மாகாண சபை தேர்தலில் கூட ஒரு மாறுபட்ட ஒரு நிலைமை காட்டப்பட்டது. ஒரு அரசுக்கு சார்பான நிலைமை நீங்க இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. எனவே அன்றைய நிலைமையும் இன்றைய நிலைமையும் இந்த வகையில் பார்க்கிறீர்கள்? நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொன்னதன் பின்னால் இந்த அருமையான மக்கள் மனதிலே பதிந்த மக்களுக்கென்றே இலங்கையிலே ஒரு நிகழ்ச்சி இருக்குமாக இருந்தால் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுடைய உளக்குமுறல்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பல இன்னல்களுக்கு மத்தியில், இது முகஸ்துதிக்காக சொல்லவில்லை நான், பல இன்னல்களுக்கு மத்தியில் வீறு நடை போட்ட ஒரு துணிச்சலான ஒரு தன்னிகரற்ற ஒரு நிகழ்ச்சி என்றால் அது மின்னல் தான் என்பதை மனமுவந்து சொல்லிக்கொண்டு உங்களுடைய அருமையான கேள்விக்கு நான்
விடைபெறுகிறேன். உங்களோட பதிலையும் பல முறை மக்காவுக்கு செல்கின்றவர் என்ற வகையிலே ஒரு சமய ரீதியாக உங்களோட பதில்கள் இருக்குமாக இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும் நினைக்கின்றேன். இன்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூறுங்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கு என்றீர்கள். இதை எனது நிகழ்ச்சியிலே ஒரு தாரக மந்திரமாக நான் அமைச்சர்களிடம் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கடந்த 2 வருடங்களாக கேட்டு வந்தேன். உங்களுக்கு எல்லா புகழும் அல்லாவென்பதனை நீங்கள் அறிந்திருந்தும் ஏன் புரியாதவர்களாக இந்த நாட்டின் அரசை நம்பி, இந்த நாட்டின் அமைச்சரின் அதாவது ஜனாதிபதியின் தம்பியார் பசில் ராஜபக்சவின் புகழ் தான் எங்களுக்கு என்று பாடுவதை விட்டு எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று பாடுங்கள் என்று பலமுறை மின்ன நிகழ்ச்சியிலே நான் கூறியதை சில அமைச்சர்கள், முஸ்லீம் அமைச்சர்கள் கோவப்பட்டதும் உண்டு. எனவே அந்த வகையில் உங்களுடைய பதிலையும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த வகையில் அமைந்தால் நன்றாக இருக்கும். நன்றி ரங்கா அவர்களே. உண்மையில் நான் ஆன்மீக மேடைகளிலே, ஆன்மீக பிரசங்க மேடைகளிலே கூடுதலாக செயல்பட்டது வழக்கம். சில நாட்களாக எங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் அரசியல் மேடைகளை சந்திக்க வேண்டிய தேவை வந்தது. அதிகமான நல்லவர்களை பார்த்தால் அல்லது புத்திஜீவிகள், சாந்தமான ஆட்களை பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை என்ற ஒரு வசனத்தை பாடமாக்கி சொல்லுவார்கள். அது மனதால் சொன்னதல்ல. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக ரீதியாக கருத்து என்றால், முகமது நபி தூய்மையான அரசியலை செய்திருக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் அரசியல் ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள். அதிலே இருந்த முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்களுக்கும் உரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது எனக்கு. மதீனாவை நோக்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற மதீனாவை நோக்கி வேறு யாராவது படையெடுக்க வந்தால் அதிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் சேர்ந்து அந்த மதீனாவை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே இருக்கின்ற மதீனாவில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவருடைய உரிமைகளை விகிதாசாரம் கடந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். யுத்தத்தின் போது சிறுவர்களை கொள்ள வேண்டாம், பெண்களை கொள்ள வேண்டாம், வணக்கஸ்திரங்களை உடைக்க வேண்டாம், நிழல் தரும் மரங்களை உடைக்க வேண்டாம், வெட்ட வேண்டாம் என்று யுத்த கட்டத்திலேயே அந்த உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த தலைவருடைய சமூகமாக நாங்கள் இருந்தால், நீங்கள் சொன்ன அரசியல் தலைவர்கள் உட்பட நான் இருந்தால், நேற்று நான் மாத்தளையிலே ஹுத்பா பிரசங்கம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்லுவார்கள் என்றால், அநியாயம் அல்லது முஸ்லிம் தலைவர்கள் என்பது தங்களை வளர்ப்பதற்கு உண்டான அரசியலை செய்ய வழிகிட்ட போது, இதற்கு எங்களுடைய மக்களும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இல்லாமையினால், இயலாமையினால், குடிசை வாழ்க்கையிலும் குப்பிலாம்பி வாழ்க்கையும் என்று சொல்லி என்ன செய்ய என்று சொல்லி சோரம் போற காட்சியை கண்ட பிறகுதான் இவர்களை நோக்கி நாங்கள் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு நான் மேடைகளை சந்தித்தேன். அதிலே உண்மையிலேயே நான் 89ஆம் ஆண்டு 88, 89ஆம் ஆண்டு பதிலை வவுனியாவை சட்டியுலத்தை பிறப்பிடமாக கொண்ட, நாண்டியாவிலை உலகத்தை பிறப்பிடமாக கொண்ட நான் பதிலையிலே நான் ஓதிக்கொண்டிருக்கின்ற போது, அரபிக் கலாசிலே படிக்கின்ற போது, மறைந்த மனிதர் அல்ஹாஜி மதிப்புக்குரிய மக்களுடைய சிந்தனைக்காகவே இலங்கை அரசியலிலே பெரியதொரு மாற்றத்தை கொண்டு அது உலகமே ஏற்றுக்கொண்ட உண்மை, துணிச்சலான ஒரு நெஞ்சிருத்ததோடு மக்களுக்கு ஒன்று கட்சியை உருவாக்கிய மறைந்த மனிதர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்வான், இறையருள் கிடைக்க வேண்டும், அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்க வேண்டும், அவருக்கு தப்பித்தவர் ஏதாவது பாவங்கள் அவர் செய்திருந்தால் அது மன்னிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன். அந்த மனிதர் பதிலையிலே, நான் சிறிய வயது, எனக்கு ஐடென்டி கார்டு கூட போஸ்டல் ஐடென்டி தான் இருக்கிறது. அப்பொழுது யாராவது அரபிக் குலை ரீதியாக பேசுங்கள் என்று சொன்ன பொழுது நான் எழுப்பி போய் பேசினேன். உரை நிகழ்த்து போன்றது கட்டிப்பிடிச்சு மோந்து விட்டு ஒரு கருத்து சொன்னார் ரங்கா அவர்களை. உண்மையிலேயே அவர் சொன்னார், நாங்கள் மரணித்தாலும் இந்த புனித போராட்டத்தை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், இவன் ஒரு காலத்தில் ஒரு பேச்சாளனாக வருவான் என்றார். சில நல்லவர்களுடைய வார்த்தைகள் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இறைவனை இதை ஆமீனாக்கினான் போல ரமியானவர்கள். அதுக்கு பிறகு சுருக்கமாக சொல்ல போனால், நான் ஏன் அரசியல் மேடைகளை சந்திக்க வேண்டி வந்தது ஆன்மீகம் என்றால், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமத்துவம், கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த நான் வன்னியிலே நிறைய பிரச்சனை எதிர்கொண்டு கொள்கை பரப்பு செயலாளராகவும் வன்னியின் உச்சைப்பட உறுப்பினராக நாங்கள் இருந்த நாங்கள் ஏன் தொடர்ந்தும் செயல்பட வேண்டி வந்து என்று சொன்னால், குறிப்பாக அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் அரசை விட்டு வெளியே வந்து, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை விட்டு இருந்து வெளியே வந்து, அவர் அரசுடன் சேர்ந்து, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, அரசுடன் சேர்ந்து அமைச்சர் பசில் ராஜபக்ச முன்னர் அவர்களுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அழிந்தால்தான், அது இல்லாமல் போனால்தான் வன்னியில் இவர் வாழ முடியும்
இவர் அரசியல் செய்ய முடியும். இதுதான் உண்மை. அதற்காக வேண்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே இன்னும் ஒரு நல்ல மனிதரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் அவருக்கும் ரஹ்மத்து செய்வான். மறைந்த மர்ஹூம் ஸ்ரீதேவி என்று நாங்கள் சொல்வோம் நூர்தீன் மஷூர் அவர்கள். செல்வந்தன், துணிவுள்ளவன், மக்களுக்காக வேண்டி அரசியல் செய்ய வந்த அந்த மனிதர்களிலே நூர்தீன் மஷூர் ஒருவர். சிறிய வயது, தேவையான அரசியல் கட்டங்களிலே மிகவும் இறுக்கமான கட்டத்திலே இறைவன் அவரை பொறுப்பேற்றான், அவரை பறித்துக் கொண்டான். நாங்கள் எங்களுடைய கட்சி மிகவும் கவலை அடைந்தது. எங்களுடைய கட்சி தலைமையிலே ரவுஃப் ஹக்கீம் அவரோடு முதலாக நான் ஆத்திரப்பட்ட நாள், முதலாவது நாள் அவர் மறைந்து விட்டார். அம்மார் ஹோலிலே, புத்தளத்தில் இருக்கின்ற அம்மார் ஹோலிலே நூர்தீன் மஷூர் அவருடைய மகன் தில்ஷான் அவர்களை அந்த மக்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே வச்சு ஒரு வாக்குறுதி தந்தார். வன்னிக்கு நூர்தீன் மஷூர் என்று சொல்லக்கூடிய மனிதர் இல்லாம போனாலும் அமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை எருக்களம்பட்டி மக்கள், அதில் இருக்கின்ற சிலாபத்துறை வன்னி மக்கள் அப்படி இருக்கின்ற போது அவர் அதில் ஒரு வாக்குறுதியை தந்தார். அதை தொடர்ந்தும் அவரால் நடத்த முடியாமல் போனது. அவர் வன்னியிலே இருக்கின்ற முஸ்லிம்களை பற்றி, அரசியல் கட்சிகள் எங்களுடைய பற்றி சரியான முறையிலே கவனிக்காத போது இந்த பலவீனங்களினால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அழிய ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அரசோடு சார்ந்திருந்து பசில் ராஜபக்ஷ அவர்கள் கொடுத்த பொருளாதாரம் என்னிடத்திலே சான்று இருக்கிறது. அதை நீங்கள் தேவைப்படும் போது நான் அதை சொல்ல வேண்டிய நிலைமைக்காகத்தான் நான் மின்னல் நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்று நான். இது மக்களுடைய இது. நாங்கள் 1000 முறை வாழ வந்தவர்கள் அல்ல. நாங்கள் அவர்களை இன்னொரு 100 வருடத்துக்கு பிறகு எப்போதோ அடுத்த நிமிடம் மரணிக்கல. நாங்கள் இருப்போமா? எதை விதைப்போம், எதை விதைத்தோம்? எங்களுடைய முன்னோர்கள் எதை விதைத்தார்கள்? எங்களுடைய போராளிகள், நல்ல சத்தியமான போராளிகள், அவர்கள் விதித்த வசனங்கள் இன்றும் ஆட்டி படைக்கிறது நமது சமூகத்தை. துணியாக பேசுகிறார்கள், கோழைகள் அல்ல. நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை, நாங்கள் சிறுபான்மை என்று சொல்வதை வெறுத்து பேசுவோம். நான் சிறுபான்மை அல்ல, நீதியும் நேர்மையும் நெஞ்சமும் கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பான்மையினர். இன்றைக்கு சிறுபான்மையர் என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமான ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருப்பவர்கள் சிறுபான்மையரா? இல்லையே. நீளமாக நடந்தவர்கள் ஒரு பெரும்பான்மையர்கள், நேர்மையை விரும்பிய ஒரு பெரும்பான்மையினர் வாக்களித்திருக்கிறார்கள். சிறுபான்மையர் எங்களை நாங்கள் ஒரே தமிழ் பேசுகின்ற மக்கள், குமரகுரு ஐயா அவர்களே, நான் ஒரு தடவை சிவசக்தி ஆனந்தன் ஐயா அவர்களுடைய நல்ல வவுனியாவை புறப்படும் நாங்கள் சகையா பழமொழிக்காக நகவும் சதை என்று சொன்னவர்கள் அல்ல, யதார்த்தமாக வாழ்ந்தவர்கள். எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மல்லிகாக்கான்ற சுபகு தொழுகை நான் போகின்ற பொழுது தொழுதுட்டு வாடாப்பா என்று சொல்லிவிட்டு வந்து எங்களுக்கு இட்லி மீதுகளை வைத்துக் கொண்டிருப்பா, இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த உறவுகளை நாங்கள் அற்ப அரிசிக்காகவும் தேங்காய்க்காகவும் அந்த உறவு வன்னி மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் அது சிதைக்கப்பட்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க மறந்துவிட வேண்டாம், அதை ஞாபகப்படுத்துங்கள். எனவே இதற்கு பிறகு நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு நான் வருகிறேன். ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் மேடையில் இருந்த நான் திடீரென்று சொல்லி நான் அரசு சார்பாக இறங்க வேண்டி வந்தது. இதுதான் நடந்தது. பிறகு இந்த முஸ்லிம் காங்கிரஸ் உடைய இந்த பலவீனத்துக்கு இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே நான் மேடைகளில் ஏறி காங்கிரசுடைய வளர்ச்சிக்காக பேச வலிக்கிட்டேன். கடைசியாக வவுனியாவிலே வன்னி தேர்தலிலே, மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் அமைச்சர் ரிஷாத் பதியுடைய கரம் ஓங்கி இருக்கிறது. தாருசலாமிலே கூட்டம் நடக்கிறது. சேர்ந்து கேட்பதா பிரிந்து கேட்பதா என்ற ஒரு கேள்வி. அதிலே எங்களுடைய உச்சபீட உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் முத்தலி பாபா ஃபாரூக் அவர்கள், நல்ல மனிதர், அவரை அழைத்துக் கொண்டு எங்களுடைய தலைமை இடத்திலே அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவரிடத்திலே போய் நாங்கள் சொன்னோம். தாருசலாமில் கூட்டம் போது என்ன நடக்குதோ தெரியாது, எப்போதாவது அவர் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற முடியாது. வவுனியாவை பொறுத்தவரையிலே ரிஷாத் பதியுதீனுடைய கரம் ஓங்கி இருக்கிறது. அவருக்கு பின்னால் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அரிசியும் தேங்காயும் சீனியும் சின்ன சின்ன உத்தியோகங்களும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் அரசோடு இருக்கிறீர்கள். பன்றி இறைச்சி போட்டுறாங்களே என்ற மையங்களை பிரச்சனை நடக்கிறது. பள்ளிவாசல்களை அரசு உடைக்கிறதை பாராமுகமாக இருக்கிறது என்ற பிரச்சனை இருக்கிறது. இதற்கு நாங்கள் சரியான முடிவு கட்டுவதாக இருந்தால், ஒன்று அரசுடன் இருக்கின்ற இந்த ரிஷாத் பதியுதீன், நீங்கள் அரசோடு தான் இருக்கிறீங்க. ஹக்கீம் வேற எங்கேயும் இல்லையா? அமைச்சர் ஹக்கீம் வேற எங்கேயும் இல்லை. அரசோடு இருக்கிற நீங்கள் ரிஷாத் பதியுதீனோட எத்தனையோ கட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். சேராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. சேர்ந்த நீங்கள் வவுனியா மாவட்டத்திலே, நான் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தை சொன்னேன், அதிகூடிய அதிகாரம் எங்களுக்கு மாகாண சபை அதிகாரம் தானே, வேற ஒன்றும் இல்லையே. அதை பெற்றுக் கொள்வதற்காகவாவது நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று ரங்கா அவர்களை கெஞ்சினேன். இரவு 11:30 மணி அந்த தாருசலாமிலே அழுது கொண்டு அந்த கட்சியை விட்டு என்னோடு 7 பேர் வெளியே வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அதிலே அனிஸ் கரீம் அவர்கள், அவர் ஒரு வேட்பாளர், சட்டத்தரணி லோயர் அவர், மிலஹான் மைத்துரர் அவர் சட்டத்தரணி, அவர் ஒரு வேட்பாளராக இருந்தார்.
நஜாத் ஆசிர் என்ற முல்லைத்தீவிலே இருந்தவர். நாங்கள் 4 பேரும் வெளியே வந்தோம். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது தெரியுமா? கட்சியில் இன்றைய கட்சி என்றால் என்ன மக்களுக்கு தெரியாது என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்து விட்டோம், யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அழைப்பு வருகிறது. அழைப்பை ஏற்படுத்தியவர் யார் என்று கேட்டால் பூதனப்படுவீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய தவிசாளர்களுடைய ஆணையோடு, பசீர் சேகதுடைய ஆணையோடு வெத்தலை சின்னத்தில் கேட்கிறீர்களா என்று ஒரு கேள்வி வருகிறது. முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் இது தெரியும், அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கு தெரியும். ஏண்டாப்பா சின்ன பிள்ளை என்னமோ சொன்ன மாதிரி, சின்ன பிள்ளைகள் தவறு செய்தா குட்டுறீங்க, பெரியவங்க குட்டுனா கும்பிடுறீங்க. இது என்ன? இது ஏன் இந்த தலைமத்துவம் இந்த அமைச்சர் தவிசாளர் அவர்களுக்கு ஆக்ஷன் எடுக்கவில்லை? எங்களுக்கு கொடுக்காட்டு நடவடிக்கை நாங்க சொன்னோம், அதுல நீங்க சேர்ந்து கேளுங்க, உடன்படுங்க. உடன்படாம இருந்தார். அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து கேட்டது. எங்களுக்கு தெரியும் ரிஷாத் பதீருடைய கரம் ஓங்கி இருக்கிறது. எப்படியாவது ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை எடுப்போம் என்று நாங்கள் போராடினோம், போய் களத்தில் இறங்கி நின்றோம். ரங்க அவர்களே, அந்த போராட்டத்தில் எவ்வளவோ சொன்னம், சாத்தியம் இல்லை. கடைசியாக முஸ்லிம் ஒருத்தர் வர முடியாது, வவுனியா மாவட்டத்தில் வரவில்லை. ஜெயதிலக என்பவரை எங்களுடைய அமைச்சர், அவருக்கு திறமை இருக்கிறது. உண்மையிலேயே நான் ஒரு மனிதர் களவெடுக்கிறதுக்கும் திறமை வேணும், சண்டை பிடிப்பதற்கும் திறமை வேணும். இந்த பாத்தீங்களா, அதுலயும் அமைச்சர், இதுலயும் அமைச்சர். லேசா ரங்க அவர்களே, அது திறமை வேணும். நான் எனக்கு பழக்கம் உங்கள்கிட்டையும் இருக்கலாம். தவறு யார் செய்யறானோ அது திறமையா செஞ்சா கூட கொஞ்சம் பாராட்டணும், நல்லா களவெடுத்தான் அல்லது நல்ல. அங்கேயும் அமைச்சர், இங்கேயும் அமைச்சர். அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், மக்களை நம்பீர்கள், மக்கள் நம்புகிறார்கள். என்ன நடந்தது? அவர் இரவு, நாளைக்கு தேர்தல், நான் ஒரு வேட்பாளர், நான் அதுவரைக்கும் அமைச்சர் ரிஷாத் பதீர் அவர்களை நான் ஆதரிக்கவில்லை. நிர்பந்தத்தின் அடிப்படையிலே நிர்பந்தத்தினா நாங்கள் ஒரு பிரதிநிதி எடுக்கிறதுக்காக வவுனியா மாவட்டத்தில் என்னுடைய சகோதரர் இருக்காங்க, என்னுடைய உயிருக்குயிராக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர், அவர் ஒரு பாடசாலை அதிபர், என்னுடைய அண்ணன்மார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஆரிஃப் நான் அவர்கள் உங்களை எல்லாம் நல்லா தெரியும் அவர்களுக்கு. அவரிடத்திலே நான் போய் கேட்ட டைம்ல சொன்னார்கள், சரி என்று பட்டால், சரியானதாக இருந்தால் மக்களுக்காக இறங்கு, உனக்கு பின்னால் நிற்கிறோம் என்றார். நாங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சத காசு எனக்கு தரவில்லை. இன்னும் ஒன்று இருக்கிறது, பசீர் சேகுதாது அவருடைய வீட்டில் வைத்து 2 லட்சம் ரூபாய், நிறைய காசு வாங்கிட்டு காசு விட்டது ஒரு கலாச்சாரம் இருக்குது. அரசியலுக்கு போனா காசு கொடுக்குறேன், என்ன உதவியா எங்களுக்கு தரையில்லை. 2 லட்சம் ரூபாய் காசு பசீர் சேகுதாது தந்தார். ஜனாதிபதி அவர்கள் கூட்டத்திலே வைத்து வவுனியா கிரவுண்ட்ல வச்சு 2 லட்சம் ரூபாய் தந்தார். இன்னும் ஒரு 1 லட்சம் ரூபாய் பசீர் சேகுதாது போட்டிருந்தார் அக்கவுண்ட்ல. இந்த 5 லட்சம் ரூபாய் தான் எனக்கு அவர் தந்தது. கஷ்டப்பட்டு எடுத்த ஜீப்பை நான் வித்தனா, ஜீப்பை வித்து தான் அரசியல் செய்தால் கூட்டங்களிலேயே சொல்லி இருந்தேன். பிறகு என்ன தெரியுமா நடந்தது? இதுக்கு பிறகு நான் சொல்லி இந்த தேர்தலில் அந்த நாளைக்கு தேர்தல் இரவு 1, 2, 3 என்று சொல்லி, முதலாவது இலக்கம் அப்துல் பாரி முத்து முகமது என்று சொல்லக்கூடிய 1, 2 இவர்களுடைய இலக்கம், 3வது இலக்கம் ஜெயதிலக் என்று சொன்னவருடைய, என்னுடைய உறவுகளையே, என்னுடைய அண்ணனுடைய மூத்தனுடைய மகன்கிட்டயே சொல்லி அனுப்பி எனக்கு இலக்கம் 7 போட வேணாம் என்று சொல்லி அமைச்சர் ரிஷாத் அவருடைய ஆட்கள் அதை ஓப்பனாக தெளிவாக, இப்பொழுது அமைச்சராக பிரதி அமைச்சராக இப்ப பதவியேற்றிருக்கிறாரே, எப்படித்தான் பதவி ஏற்கிறாங்களோ. அது நான் ஒன்று சொல்லுகிறேன் ரங்கா அவர்கள், எனக்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் தாங்க. நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற வகையிலே எள்ளிநகையாடப்படுறோமே, கேவலப்படுத்தப்படுகிறோமே, இதை கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். 1, 2, 3க்கு போடுங்க, 7க்கு போட வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னுடைய சிப்பிக்குளத்திலே, ஆணை விழுந்தானிலே, மாங்குளத்திலே எல்லாம் என்னுடைய இரத்த சொந்தங்கள் இருக்கிற ஊர்களிலே போய் கசப்பான உண்மையாக நீங்கள் அமைச்சர் சொல்றதுக்கு போடுங்க என்று சொல்லி 1252 ஓட்ஸ் தான் என்னால் எடுக்க கிடைக்கிறது வாக்குகள். நான் தோத்து விட்டேன். தோற்றது பிரச்சனை இல்லை, ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் வந்திருக்கலாமே, வர இல்லை. சரி, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த அநியாயத்தை செய்து விட்டோம் என்று விட்டாச்சு. அமைதியாக இருந்தோம் ரங்கா அவர்களே. எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம், இது எங்களுடைய மக்கள், முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் விளங்க வேண்டும். அவர்கள் என்னில குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னார், அவர் சின்ன கூட்டத்துக்குள்ளே சொன்னார்கள், மற்றவர்களும் சாட்சி. ரிஷாத் அவர்களோடு ஒன்று சேருங்கள், கேளுங்கள் என்றதுக்கு அந்த நம்ருதோட சேர இயலாதுன்றார். இறைவன் சாட்சி, மற்றவர்கள் சாட்சி, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், இல்லை என்றிருந்தால் அமைச்சர்கள் சொல்றார். அந்த நம்ருதோட எப்படி மூளை சேர்றது? நம்ருதுண்டா யார் தெரியுமா? இப்ராஹிம் நபி, அவருக்கு எதிரியாக இருந்த ஒரு மனிதரை சொன்னார். எத்தனாம் தேதி எத்தனாம் ஆண்டு இந்த தேர்தல், இந்த பகுதிகளே வடக்கு மாகாண அந்த தேர்தலுக்கு முதல் நம்ருதோடு சேர இயலாது. என்ன மௌலவி நீங்க?
நீங்க ரிஷாதுக்கு சேர்ந்தா அவன் தான் வருவான் என்று. சரி, அவன் தான் வருவானோ இல்லையோ, ஒரு தரம் வராம போகுதே என்று சொல்லி நாங்கள் இப்படி தேர்தல் கட்டி இதுகள் முடியும். கவலையான விஷயம் இருந்தது. ஊவா மாகாணத்தில் போய் ஒன்று சேர்ந்தார்கள். நம்ரூது எப்போது இஸ்லாத்துக்கு வந்தார்? இந்த நம்ரூது எப்ப நல்ல பேர் எடுத்தார்? நான் கேட்க வேணுமா இல்லையா? ஆத்திரம் வருமா இல்லையா? உடனடியாக நான் எத்தனையோ பேப்பர்களுக்கு அறிக்கை ஒன்று கொடுத்த ஒரு தரம் எடுக்க இல்லை, அது எடுக்க மாட்டாங்க. நம்மள கொள்கையில மாதிரி ஒன்றுபட்ட ஒருதர் திறப்பு எல்லாம் வவுனியாவில் இருக்கிறது போட்ட இந்தா இருக்குது. அக்கிரி வெயிலுக்கு உருகாத வெண்ணெய் ஊமை வெயிலுக்கு ஊவாவில் உருகுகிறது. 2 வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று போட்டு விட்டேன். நான் மக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சீசனா இருந்ததுனால நான் ஸ்பீக்கர் எடுத்துட்டு போய் அங்க பேச போகிறேன். எங்களுடைய சீனியராக இருந்த பதுளை அல்லதான் மகாவித்தியாலயிலே படித்து ஆசிரியராக இருக்கக்கூடிய முதலாம் நம்பர் வேட்பாளர் முசம்மில் சகோதரர் அவர் கேட்டார், நீங்கள் அது முஸ்லீம் ஒரு கவுன்சிலுடைய தலைவராக இருக்கிறார். அவர் சொன்னார், மௌலவி அல்லாவுக்காக அங்கு அவர்கள் பிரிந்திருக்கலாம், இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், இவர்கள் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள். அப்ப நான் சொன்ன எங்கேயாவது சொல்ல சொல்லி ஒன்று சேர்ந்து சாத்தியமா இவங்க எங்க ஒன்று சேர்ந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல மௌலவி நீங்க இதை குழப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாவுக்காக நாங்க என்ன, அல்லாவுக்காக இறைவனுக்காக என்றால் ஒருத்தர் மடங்கிறது வழக்கம். அதனால நானும் சத்தம் போடாம விட்டுட்டு மன வேதனையோட சொல்லி போட்டு வந்தேன். பிறகு சொன்னாங்க, இங்க உள்ள பிரதிநிதித்துவத்தையும் இல்லாமக்கிட்டாங்க. சரி, இப்ப நான் ஒன்று கேட்கிறேன் அவர்களே, இதுக்கு நான் இறந்தாலும் இறைவனுடைய நாட்டுப்படி தச்சமையும் நான் இறந்து விட்டாலும் இந்த மின்னல் சாட்சியாக இருக்கும். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே உனைஸ் ஃபாரூக் அவர்கள் என்ன அநியாயம் உடுப்பு மாத்தி கொண்டு வருகிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அநியாயம் செய்தால் தட்டி கேட்கிறார்கள், ரிஷாத் பதியுதீன் செய்தால் சும்மா இருக்கிறார்கள். உங்களுக்கும் ரிஷாத் பதியுதீனுக்கும் கொழுவல்ட்டு கேள்விப்பட்ட நான் அதை பேச வரையில்லை, அது பரவலா கதைச்சது. அது நாங்கள் கூட்டத்தில் சிலாபத்தருடைய கூட்டத்தில் அது நான் ஒன்று சொல்றேன். இந்த முஸ்லிம் மக்களிடத்தில் ஒரு பரவலா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நூர்தீன் மசூர் அவர்களும் ரிஷாத் அவரும் மின்னலிலே வந்து கொண்டு முதல் கதைத்தது, இருவரும் தாறுமாறாக பேசிக்கொண்டு உலகம் பார்த்தது, மக்கள் பார்த்தார்கள். இப்ப குபரகரியா சொன்ன மாதிரி மின்னலுக்கு வர உண்மையிலே பயம். ரங்கா அவர்கள் டக்குண்டு கேள்விகளை கேட்டு கொழிவு விடுறார் என்ற ஒரு கதை இருக்கு. அவங்களோட மனதில் அப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது, இருந்தால் அது பிழை. கொழிவு விடுற நோக்கமாக இருந்தால் பிழை. நீங்க என்னோட எந்த கேள்வி வேண்டாலும் கேளுங்க, நான் கொழுகாம நான் பதில் சொல்றேன். என்ன கேட்கிறவர் எப்படி கேட்டாலும் பதில் சொல்றவர் கேட்க சார் மதிப்பை நான் சொல்றீங்க எந்த வேலைக்கு தாராளமாக உங்களோட அறிவு கட்டியபடி நீங்கள் கடவுளை என்று சொல்லி நீங்கள் பல்கலைக்கழகங்களை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அதை படித்திருக்கிறீர்கள். நான் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் 8 வருடம் படித்திருக்கிறேன். பல நாடுகளுக்கு போயிருக்கிறோம் மக்களை. அப்ப எனக்கு தெரியும் தானே கேள்வி கேட்ட பதில் சொல்றதுக்கு. ஒரே நாங்க மற்றவங்களை குற்றம் சொல்லல, எப்படி வேண்டாலும் கேட்கட்டும், சமூகத்துக்காக பதில் சொல்லுவோமே. சமூகத்துக்காக குமரவரையா என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்லவா தெரியாது, சின்ன கேள்விகள் கேட்க போறோம். மற்ற ஐயா இவங்க இந்த பெரிய இந்த அரசியல் இப்ப சமகால அரசியல் பேசுறதுக்கு பெரிய பட்டதாரியாக வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி பேப்பரையும் பக்கத்து வீட்டை பார்த்தாலே அழகா அரசியல் பேசலாம். இதுகள் இப்படி இருக்கிற நிலைமையில நான் கடைசியா உனைஸ் ஃபாரூக் அவர்கள் பிரதிநிதித்துவம் வந்துட்டார். நான் இதுல இருந்து சும்மா இருந்த நான் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசியல் கூடாது இலங்கை அல்ல இலங்கை சார்ந்த பக்கத்தில் உள்ள இதுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உனைஸ் ஃபாரூக் அவர்களுக்கும் ரிஷாத் அமைச்சர் அவர்களுடைய சின்ன கொழுவல் கேள்விப்பட்டேன். ஆனால் இவர் உடனடியாக வெளியே வந்தார். வெளியே வந்து எனக்கு கோல் எடுத்தார், மௌலவி நான் இதுல இருந்து வெளியே வந்து இந்த அரசை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் உடனடியாக சொன்னேன், நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறீங்க, இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும், ஸ்லாவத்துறையில இத்தனாம் தேதி கூட்டம் உங்களோட இதுதான் நான் சொல்ற இந்த மின்னல் இருதாக. என்னோட இருந்த சில பேர் சொல்றாங்க, நான் பேரை போட்டு உனைஸ் ஃபாரூக் அவர்கள்ட்ட நான் ஏற்கனவே போட்டேன். உனைஸ் ஃபாரூக் அவருக்கு உயிரோடு இருக்கிறார்கள், இந்த மின்னலில் அவருக்கு விளங்கும். அவர் என்ன சொன்னார், மௌலவி உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய பெயரை போட்டு விட்டேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க எப்படி சார் அதை செஞ்சீங்க, என்னோட மற்றவங்க இருக்கிறாங்களே என்று சொல்லி நான் சகோதரர் அனிஸ் கரீம் அவர்களுக்கும் மில்ஹான் மைத்துரர் அவர்களுக்கும் எடுத்து சொன்னேன். என்ற அனுமதி இல்லாமல் உனைஸ் ஃபாரூக் அவர்கள் ஸ்லாபத்துடைய ஸ்பீச்சுக்கு போட்டிருக்கிறாங்க, எனவே உங்களோட கதைக்க சொல்லியிருக்கிறேன். இது உண்மையை நான் சொல்வதற்கு இந்த மின்னல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். உடனடியாக அவர்கள் கதைத்தார்கள். உனைஸ் ஃபாரூக் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்மையா நீதியா நேர்மையா உடன்படுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் உங்களுடைய பெயரை போட்டேன். முடியாது என்று சொன்னுங்க, நான் பெயரை வெட்டுறேன். அவ்வளவுதான். நான் உடனடியாக நானும் என்ற உறவுகளும் சிலாவத்துறை கூட்டத்துக்கு போனோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதுவரைக்கும் அமைச்சர் அவர்கள் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அரசாங்கத்தை விட்டு வரவில்லை. சரிதானே, வரவில்லை, அரசோடு தான் இருக்கிறார். உனைஸ் ஃபாரூக் வந்தது சரி என்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதிராக மேடை போடலாமா? என்னையா கலாச்சாரம் இது? 3 மேடை, மன்னாரிலே 2 மேடை, ஸ்லாபத்துறையிலே 2 மேடை. அதாவது நீங்க சொன்னீங்க மைத்திரிபாலக்கு வாக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கின்ற பொழுது நாங்க போய் கேட்டு நிக்கிறோம். மஹிந்த ராஜபக்சக்கு வாக்கு வேணும் என்று ரிஷாத் பதியுதீன் போட்டார். மேடை போட்டாச்சு, கூட்டம் நடக்கவில்லை.
அன்று கூட்டம் நடக்க இருந்தது. அதாவது இன்று மைத்திரிபால அவர்களை ஆதரித்த அவர் அன்று மைத்திரிபாலவை ஆதரிக்க வேண்டும் சொன்ன உனைஸ் ஃபாரூக் அவர்கள் மேடை போடுகின்ற பொழுது அதற்கு முன்னாலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு மேடை போட்டிருந்தார். மேடை போட்டது என்ற சொந்த அண்ணன். அவர் மேடை போடுறது தொழில், அவர் ஹட் இதுகள் வைத்திருக்கிறார். என்ற சொந்த அண்ணனோட கேட்டன், காக்கா உனக்கு உங்களுக்கு சொல்ல முடியாம போச்சா இது இப்படி தம்பி அவர் போட சொன்னார், நான் அதை போட்டிருக்கிறேன், மேடை போட்டிருக்கிறேன், இவரும் போட சொல்லிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க, சரிதானே? கூட்டம் எப்ப நடக்குன்னு எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டார். மேடை போட சொன்னாங்க, பெரிய மேடை, பெரிய மேடை போய் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள். அதுக்குள்ளே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேர் முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள், முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸ் போராளி, அதில் வந்து சொன்னாங்க மௌலவி, அதுவும் நகைச்சுவாக கேட்டாங்க, என்ன மௌலவி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்சியில வாரீங்க. நான் இவனுங்க மாறுறதுக்கு நான் என்னடாப்பா செய்ய, நான் மாற இல்லையே, நான் மௌலவியாகத்தான் இருக்கிறேன். நீதி எங்கேயோ அதை நாங்க பேசி இருக்கிறோம், துணிச்சலா பேசுவோம். நாங்க எங்களுடைய போராட்ட வரலாறை பார்த்தால் நாங்கள் மரணித்தவர்கள். உனைஸ் ஃபாரூக்கின் பிரதித்துவம் கூட இன்று முஸ்லிம் கூட அந்த மேடையிலே மன்னித்துக் கொள்ள வேண்டும், நான் தொடராக பேசிக்கொள்ள வேண்டும். அந்த மேடையிலே பேசுகின்ற பொழுது இதற்கு முன்னால் இந்த சத்தியம் அசாத் சாலி அவர்கள் வந்திருந்தார்கள், மாகாண ஃபைரூஸ் அவர்கள் வந்திருந்தார்கள், உரையாற்றிய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த கூட்டம் இதுதான் உண்மை என்று எல்லோரும் உடன்பட்டோம். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், மன்னர்கள் தாமதமானாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த முடிவெடுத்த மக்களுக்கு முன்ன உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு ஸ்டேஜ் அங்கால போடப்பட்டிருக்கிறதாக இருந்தால், இன்று அதிலே கூட்டம் நடந்திருந்தால் சண்டை வருமா வராதா? வந்து ஒரு ஆட்டாக்காரர் அல்லது ஒரு கூலி வேலை செய்கிறவர் இழந்திருந்தாலும் யார் பதில் சொல்றது? ஒரு நாளும் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத மன்னர்கள் தான் இவர். ரவுஃப் ஹக்கீமா இருக்கட்டும், ரிஷாத் பதியுதீனா இருக்கட்டும், அத்தாவுல்லாவா இருக்கட்டும், அமீர் அலியா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இவர்கள் யாரும் மக்களை பற்றி கவலைப்பட்டவர்கள். மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால் நீங்க சண்டை பிடிக்காதீங்க, பிரச்சனை படாதீங்க, அதுக்காக நாங்கள் எதுவும் தரமாட்டோம். இவர்களுக்கு பின்னால ஒவ்வொரு கூட்டமாக போய்கொண்டிருக்கிறோம். உடனே அதே மேடையிலே அதில் இருந்தவர்கள் சாட்சி, நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நான் சொன்னேன், இந்த கூட்டம் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று. எனவே எல்லோரும் பெரிய அறிவாளிகளோ புத்திசீவிகளோ இதுகளோ கிடையாது. உடனடியாக இந்த பயணத்திலே நாங்கள் ஒன்று சேருவோம் என்று சொல்லி நாங்கள் வெளியே வந்தாச்சு. கூட்டம் முடிஞ்சது. இதற்கு பிறகு இன்னும் ஒன்று நான் ஒன்று கேட்கிறேன், யார் மின்னல் வந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அல்லது இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய எதிரே இருக்கக்கூடியவர்கள் யார் வந்தாலும், நான் இல்லாவிட்டால் நீங்கள் இருந்து என் சார்பாக இந்த கேள்வியை கேளுங்கள். முதலாக தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களிலே வந்த உனைஸ் ஃபாரூக் அவர்களுக்கு ஒரு பிரதி அமைச்சர் இன்னும் கொடுக்கவில்லை. அமைச்சு பதவி தாரன் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்ப முதலமைச்சர்கள் சொன்னார்கள், அமைச்சு பதவி தருவோம் என்று சொன்னார், கொடுக்கவில்லை. ஒன்று, வடமாகாண சபை வன்னியிலே இருக்கக்கூடிய ஆர்கனைசராக கொடுத்தார். நான் ஒரு பேஸ்புக்லையும் போட்டிருந்தேன், அதை நான் உங்களுக்கு காட்டலாம். ஆர்கனைசராக போட்டாச்சு. உனைஸ் ஃபாரூக் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பெருசா காசு இல்லையே, அவர் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இயங்கிக் கொண்டிருக்கிறார். இயங்கிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய சகோதரர் அவர்கள் தான் கலைமகள் வவுனியா கலைமகள் விளையாட்டுகள் இந்த இடம் போதும் என்று சொல்லி ஸ்டேஜ் அடிக்க சொல்லியாச்சு. வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சிங்கள அமைப்பாளராக இருந்த ரோஹன் அவர்களும் சேர்ந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வந்து, இது மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் உண்டு, வெளியே வந்துட்டார். இங்க அரசை விட்டு வெளியே வந்துட்டார். வந்திருந்த உடனே அவர் தெரியும் தான் அங்க போனார், இங்க வந்தார், ரைட். உடனடியாக அவர் ரோஹன் அவர்கிட்ட சொல்லிருக்காரு, இதுக்குரிய செலவுகளை நான் தாரேன், செலவுகள் வருந்தாங்க, இதுல இடம் போதாது, இதுல இடம் போதாது, வேற இடத்துக்கு மாத்துவோம் என்றால் மற்ற இன்னொரு இடத்துல கடைசியாக நடந்த கூட்டத்தில் இந்த ஸ்டேஜ் இல்லாமலாகி அங்க போடப்படுகிறது. நாங்க கேட்டது கேட்டால், அப்ப இந்த அமைப்பாளர், இந்த வந்த அமைப்பாளர் நூந்து விட்டு நான் கோல் எடுக்கிறேன், மௌலவி நான் பறையநாளம் குளத்தால நான் முருகனுக்கு போய்கொண்டிருக்கிற மௌலவி என்ற சொல்லொன்று விடுபடுது இல்ல, அவர் வந்துட்டார், இப்படியே சொன்னார் உனைஸ் ஃபாரூக் அவர்கள். அப்ப நான் கேட்டேன் உடனடியாக. அப்ப நான் முஜிபுர் ரஹ்மான் அவருக்கு எடுத்தேன், எல்லாம் பிஸி தான் இந்த பீரியட்ல, எல்லாருக்கும் எடுத்து கேட்டுக்கொண்டு ரவி கருணாநாயக் அவர்களுக்கு நான் எடுத்தேன். ஏன்னா தேர்தல் காலங்களில் எல்லாரும் சரளமா பேசுறாங்க. ரவி கருணாநாயக் என்ன சொன்னார்? அவர் ஆன்சர் பண்ண, அவர் சொன்னார், அவர் எம்எஸ்டி பேசிட்டு சொன்னாங்க, மீட்டிங்ல இருக்கிறேன், பிறகு எடுங்க. பிறகு நான் முஜிபுர் ரஹ்மான் இடத்துல இந்த செய்தியை நான் பதிவு செய்தேன் இவருக்கு. இப்ப கூட மின்னல் நிகழ்ச்சியை நடத்திட்டு அவர் போகும்பொழுது கூட நான் அவருக்கு கேட்கும்பொழுது சொன்னார், இன்ஷா அல்லாஹ் அவருக்கு கொடுப்பாருங்க. இந்த செய்தி அப்படியே முடிஞ்சிட்டு உடனடியாக நான் பேஸ்புக்ல எந்த இதுக்கு நான் போட்டிருந்தேன், எப்படி கேட்டால், இந்த மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், அவரால் கொடுத்த ஒரு வாக்குறுதி, சாதாரணமாக ஒரு அமைப்பாளர் பதவி, அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு அமைச்சர் வந்தவுடனே, இருந்த ஒருவர் வந்தவுடனே அவரிலேயே வாக்குறுதி கொடுத்தார் ரணில் விக்ரமசிங்க கொடுத்தார். இவங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாம இது நடக்குது இல்லையே சார்,
இவங்களுக்கு தெரியாம அவர் நடக்குது. SLF தானே தலைவரா இருக்கார். SLF இருந்தாலும் இவர் ஆர்கனைசராக இவங்க இதுக்கு போட்டாலும் இவருக்கு உனேஸ்வாருக்கு அவர்களுக்கு நான் கேட்கிறேன், அவருக்கு தற்பொழுது ஜனாதிபதி அவர்களிடம் வினவி இருக்கிறார்கள் 2 விடயங்கள். அதாவது முதல் முறையாக வந்த ராஜதுரைக்கும், அதாவது மலையகத்திலிருந்து முதலாக வந்த ராஜதுரைக்கும் முஸ்லிம் சமூகத்தில் முதலாக வந்த உனைஸ்வாருக்கு நீங்க கொடுக்காத பிழை என்று. அப்பொழுது அவர் கூறிய பதில் உங்களுக்கு தெரிய வேண்டும். உனைஸ்வாருக்கு அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் என்னிடம் வரவில்லை, அவர்கள் ரணில் விக்ரமசிங்கிடம் சென்றிருந்தார்கள். என்னுடன் வந்த அனைவருக்கும் நான் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறேன், என்னுடன் வந்த அனைவர்களுக்கும் நான் கூறிய வாக்குகளை காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் இவர்கள் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. இவர்கள் நேரடியாக போய் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் பேசுறேன்னு சொன்னா, வாரதாக இருந்தால் பிரிந்து வருபவர்கள் என்னிடத்தில் வர வேண்டும், ரணில் அவர்களிடத்திலே போயிருந்தால் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஏதாவது சொன்னாங்களா சார்? பிரிச்சு கேட்கும் பொழுது இந்த உண்மையின் சத்தியத்திலே இந்த ஆட்சி மாற்றத்திலே ஒன்றுபடுவோம், வந்தவர்களுக்கு இதை கொடுப்போம், அவர்களை கௌரவப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் இப்ப எப்படி சொல்றாங்க? என்னிடத்துல வந்தால் சரி, இந்த வார வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவு செய்யும் நேரம் ஒரு நிமிஷம் இன்னொரு விடயம் எனக்கு, அதாவது தமிழ் முஸ்லிம் உறவுகள் நீங்க இட்டலியை காத்துக் கொண்டிருந்த பெண்மணி என்று கூறுவாங்க. ஆனால் இந்த தமிழ் முஸ்லிம் உறவு திட்டமிட்ட முறையிலே சிதைக்கப்பட்டது. குறிப்பாக பசில் ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலே, குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே எப்படி முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற தெற்கிலே அங்கு பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டதோ, அதே மாதிரி வன்னியிலே சிறுபான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம்களையும் தமிழர்களையும் மோதவிடுகின்ற ஒரு வேலை திட்டம் நடைபெற்றதல்வா? அதை எந்த வகையில் பார்க்கிறீங்க? உண்மையிலேயே வன்னிக்குள்ளே, வடகிழக்கிலே இந்த அமைப்பிலே வன்னிக்குள்ளே வீட்டு திட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அங்கு உள்ள அபிவிருத்தியின் தலைவராக, அதற்கு பொறுப்பாளராக அமைச்சர் ரிஷாத் பதீதீன் இருந்தார். இவர் எதை நாடுகிறாரோ அதை அவர் செய்தார். சில நேரங்களில் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தால் அநியாயம் செய்தார் என்று நான் சொல்ல வரவில்லை. காரணம், அவர் எதை விரும்புகிறாரோ அது செய்யப்படும். செட்டிகுளத்திலே இருக்கின்ற பிரதேச செயலாளரிடத்தில் நாங்கள் கேட்டாலும் சில நேரத்தில் பல தடவை அவர் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். இது பெரிய இடத்து ஓடர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், இப்ப இவர் இப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள், எல்லோருமே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோம், வீராசார அடிப்படையிலே நாங்கள் வீடுகளை கொடுங்கள், வருகின்ற வளங்களை கொடுங்கள் என்று சொன்னால், அதிலே கட்டம் கட்டமாக அந்த வீட்டு திட்டத்தை நான் போய் இந்திய ஹை கமிஷனர் அவரையும் கண்டு நான் போய் சந்தித்தது. நாங்கள் அடுத்த கட்டம் கட்டமாக கொடுத்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த வேளையில் ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் செய்கிறது. அந்த 2 ஆர்ப்பாட்டத்தையும் பார்த்திருப்பீர்கள். வன்னியிலே நடக்காத ஒரு கருப்பு ஒரு நிகழ்வு அது. தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் போர்க்கொடி தூக்குறது வரலாறு கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக அழிந்தோம் கிடையாது. தமிழ் மக்கள் 24 மணி நேரத்திலே அந்த தமிழ், அதாவது விடுதலை புலிகளால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தி தற்செயலாக நடந்தது அல்லது திட்டமிட்டு நடந்திருந்தாலும் அதுகள் மறைந்து விட்டது என்று மீண்டும் மக்கள் ஒன்றோடு ஒன்று நாங்கள் எல்லாம் துன்பத்திலே ஒன்றுபட்டிருக்கின்ற பொழுது மீண்டும் ஸ்லோகங்களை ஏந்தி கொண்டிருக்கின்ற ஒரு கருப்பு நிகழ்வு வந்தது. நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், மன்னர்கள் வாழ்வதற்காக மக்கள் ஏவப்பட்டு கொண்டு சண்டை பிடிக்க தேவையில்லை. மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சதுன்னா போயிருவாங்க, நீங்க மக்கள் இருப்பீங்க. மிகவும் நிதானமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும். நான் வவுனியாவில் என்னுடைய கடைக்கு முன்னால், வவுனியாவில் பள்ளிவாசலுக்கு முன்னால் பசில் ராஜபக்ச அவரோடு இருக்கின்ற பொழுது தர்கா டவுனிலே பிரச்சனை நடந்தது. கோல் எடுத்தோம். ஜெகத் பிரேமலால் என்பவருடையும் இன்னொருவருக்கும் எடுத்து நாங்கள் பேசின பொழுது ஆக்களை அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். தர்கா டவுனிலே நான் தர்கா டவுன் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவது, பிரச்சனைக்கு முன்னால் நான் தான் பிரசங்கம் பண்ணேன். இப்பொழுதும் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன். நடந்த பெரிய அநியாயம் என்று கேட்டால் எந்த பதிலும் இல்லாத போது நான் ஒரு மையம் ஒன்றை, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மீடியாக்களே, ஒரு மரணம் ஒன்றை, ஒரு பொடி ஒன்று செய்து வைத்துவிட்டு ஸ்பீக்கர் எடுத்துக்கொண்டு பசில் ராஜபக்ச அவருடைய கட் அவுட்டை முன்னால் வைத்து சிறுபான்மையருக்கு ஒரு பிரச்சனையும் நடக்காது, பள்ளிகளை உடைக்க மாட்டோம், எதுவும் நடந்தால் பிரச்சனை என்று எங்களுக்கு தோளோடு கைப்பொட்டிகளை கட் அவுட்டுக்கு போர்ஸ் கொடுத்த இந்த பசில் ராஜபக்ச அவர்கள் ஒரு பதிலும் சொல்கிறார் இல்லை என்று சொல்லி நான் வவுனியாவுடைய ஆர்ப்பாட்டம் செய்து, அங்கு உள்ள போலீஸ் உயர் அத்தியட்சகர் வந்து என்னை தடுத்து நிறுத்தி சின்ன பிரச்சனை அதிலே வந்தது. நான் சகல மீடியாக்களுக்கும், லண்டன் பிபிசிக்கும் மற்ற இதுகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். என்ன சொல்லுகிறோம், மீண்டும் இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னால் இந்த முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படுகிற அநியாயம் தொடர்பாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இலங்கை பூரா போராட்டம் நடத்தினார். அந்நேரம் வன்னியில் மாத்திரம், குறிப்பாக வவுனியா மன்னாரில் மாத்திரம் முஸ்லிம்கள் கடையை திறந்து வைத்திருந்தார்கள். முஸ்லிம் மக்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்றது இலங்கை பூராக கடை முறுகின்ற பொழுது நீங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் கடையை திறந்து முஸ்லிம்களுக்கு அநியாயமே நடக்கவில்லை என்று திறந்து வைத்திருந்தீர்களே. மன்னித்துக் கொள்ளுங்கள்,
அதாவது இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைத்துவத்திலே ஒரே நாளில் கடை மூடப்படுகின்றது நடக்கவில்லை. காத்தாங்குடியிலே ஒரு நாள் மூடி இருந்தது, நாங்கள் மூடினோம். நான் மூடி என்னுடைய தலைமைத்துவத்திற்கு ஆனால் அதே நேரம் ஸ்பீக்கர் வைத்து நான் சொல்லி அதே நேரம் அங்கிருந்த வன்னி மாவட்ட அமைச்சர் அவர்கள் முஜீபுர் ரஹ்மான் சொன்னபடி நீங்கள் கடை மூட வேண்டாம் என்று அவருடைய இணைப்பாளர் ஊடாக தெரிவித்திருந்தார். அது கூட கடையை மூடாமல் வலக்காரமாக நீங்கள் முஸ்லிம் கடைகளை துறக்கப்பட்டன. காரணம் என்னவென்றால் ஒரு ஹர்த்தால் ஒரு நிகழ்வுக்கு மக்கள் தொடர்ந்தும் வியாபாரிகள் பாதிக்கப்பட இயலாதே. ஆட்டோ ஓடுகிறார்கள், ஜொப்புக்கு போறவங்க போறாங்க, பள்ளிக்கூடம் நடக்கிறது, சகலம் நடக்கிறது. ஒரே பல செக் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கடைக்காரரே ரங்கா அவர்களே தொடர்ந்தும் கிழமைக்கு 3 நாள் மூட வைக்க முடியுமா? எனவேதான் அதுல நானும் உடன்பட்டேன் என்று கேட்டால், ஒரு நாள் நான் நடத்தின நிகழ்ச்சியில முழுமையாக கடை மூடி நாங்கள் அந்த பிரச்சனையை முடித்திருந்தோம். இறுதியாக ஒரு தகவல் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வருகின்ற மாகாண சபை தேர்தலுக்காக வேண்டி முத்தலிப் பாபா ஃபாரூக் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாகவும், பாராளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி முத்தலிப் பாபா ஃபாரூக் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாகவும், உனைஸ் ஃபாரூக் அவர்கள் ஐக்கிய எதிர்ச்சி ஊடாகவும், எது ஆட்சியோ அதில் அமைச்சர் ரிஷாத் பதீன் அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இருக்கின்ற வாக்கு வங்கியிலே இவர்கள் பிரிந்து கேட்டால் எங்களுக்கு பாராளுமன்ற இது வன்னிக்கு வருமா சார்? எனவே தயவு செய்து எங்களிடம் இந்த முஸ்லிம் மக்களிடத்தில் மிக கவனமாக பணிவாக நான் ஒரு மார்க்க பிரச்சாரகர் என்ற வகையில் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேட்க வேண்டும் என்று. நன்றி. மீண்டும் உங்களை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.